அப்பா டயர்டா இருக்கா. ம் ம். இதே தாங்க எக்ஸாக்டா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி காலையில 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் மொபைல் பார்ப்போமேப்பா அப்படின்னு உக்காந்தா 9 மணி ஆயிரும். டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த ஈவினிங் டைம் ஃபாஸ்டா ஓடும். ஆனா இந்த ஈவினிங் டைமை நம்ம இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா உலக பணக்காரங்களோட லிஸ்ட்ல நம்ம பேரும் இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் தான். நம்ம எந்த அளவுக்கு இப்போ டைமை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபியூச்சர்ல அதிகமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு அமேசான் கம்பெனியோட ஜெஃப் பீசோஸ் அவருடைய சின்ன வயசுலயே பெரிய பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்போதுலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்காரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவருமே ஒர்க்குக்கெல்லாம் போயிருப்பாரு. ஒர்க்குக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஈவினிங் டைம்ல நல்லா யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சதுனால தான் இந்த அளவுக்கு அவர் அதிகமாக பணம் சம்பாதிச்சு பிஸ்னஸ் மேனாக இருக்காரு. பட் நம்ம என்ன பண்ணுறோம், பேசிக்காக ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா டயர்டாக இருக்கு, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷனாக நம்ம ஃபோன் பார்ப்போமே, டிவி பார்ப்போமே அப்படின்ற மாதிரியே பார்த்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிடுறோம். ஆனால் உண்மையிலேயே நமக்குள்ளேயுமே பிஸ்னஸ் பண்ணணும், பெரிய ஆளாக வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அதுக்குண்டான டைமை நம்ம உருவாக்குறது இல்லை. அதுதான் உண்மை. நானுமே இப்படி தாங்க இருந்தேன். ஆனால் லாஸ்ட் 5 மாசமா பல புக்ஸ் பல வீடியோஸ்லாம் பார்த்து எப்படி ஈவினிங் டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுன்ற ஒரு 5 டெக்னிக்கை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணதுனால உண்மையிலேயே 5 மந்த் பிஃபோர் 5 மந்த் ஆஃப்டர்னு பார்த்தோம்னா என்னுடைய லைஃப் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதை என்னோட கண்கூடாக பார்க்க முடியுது. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 டெக்னிக் ஃப்ரீயாக தான் சொல்ல போகிறேன். 5 டெக்னிக்கை பயன்படுத்துனீங்கன்னா அடுத்த 5 மாதத்தில் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது உங்களுடைய லைஃபுமே சேஞ்ச் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்கு நான் கேரண்டி தரேன். அதில் ஃபர்ஸ்ட் டெக்னிக், நம்ம எல்லாருக்குமே மென்டல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கம்பெனியில் ஒர்க்குக்கு போகிறீங்கன்னா பெருசாக ஃபிசிக்கலாக ஒன்றும் பண்ண மாட்டீங்க, ஜஸ்ட் உட்காந்து மூளையை யூஸ் பண்ணுவீங்க அதிகமாக. ஸோ உங்களுக்கு மென்டல் ஹெல்த் ஈவினிங் அதிகமாக தேவைப்படும். அதுவே நீங்கள் மார்க்கெட்டிங் ஜாபில் போய் வெளியே அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல மென்டல் ஹெல்த் அப்படின்றது கொஞ்சம் தேவைப்படலாம். ஆனால் ஃபிசிக்கல் ஹெல்த் தான் அதிகமாக யூட்டிலைஸ் ஆகுது மார்னிங் ஃபுல்லாக உங்களுக்கு. அப்போ ஈவினிங் வரும்போது ஃபிசிக்கல் ஹெல்த் தான் தேவைப்படும். அந்த மாதிரி நம்ம என்ன ஜாபுக்கு போகிறோம், நமக்கு என்ன ஹெல்த் அதிகமாக வேணுன்றத தெரிஞ்சுக்கிட்டு ஈவினிங் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணால் அதிகமாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் டைமை. உதாரணத்துக்கு இப்போ நான் ஐடி கம்பெனியில் ஒர்க்குக்கு போகிறேன்னா காலையில் நான் ஃபுல்லாக மென்டலி ப்ரெஷராக இருப்பேன். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ப்ரெஷர்லேருந்து ரிலீஃப் ஆனாலே போதும், நான் அந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலாம். கரெக்டாக ஸோ அதை பண்ணுறதுக்கு ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1 hour வாக்கிங் போனாலோ இல்லைனா மொபைல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த மென்டல் ப்ரெஷரை கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தாலே நான் ஈவினிங் டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். கரெக்ட் இல்லையா? அடுத்து ஃபிசிக்கல் ஒர்க். மேபி நீங்கள் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் தான் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, நான் காலையில் ஃபுல்லாக வெயிலில் அலைஞ்சிட்ருப்பேன், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ரிலீஃப் தேவை, அப்போ தான் ஒர்க் பண்ண முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா சிம்பிள், ஒரு இடத்துல உட்காந்து பாட்டு கேளுங்க. ஒரு சாஃப்டான பாட்டாவோ மோட்டிவேஷனான பாட்டாவோ உங்களுக்கு என்ன பாட்டு கேட்டால் ரொம்ப ரிலீஃப் ஆகுமோ அந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அது உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். 2வது டெக்னிக், நீங்கள் காலையில் எந்திரிச்சு தான் கரெக்டாக ஒர்க் பண்ணணும், அப்போ தான் எல்லா வேலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் முடியும், இல்லை ஈவினிங் கரெக்டாக ஒரு 3 hours ஒர்க் பண்ணால் தான் உங்களால் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் அப்படின்னு கிடையவே கிடையாது. உங்களுடைய ஜெனட்டிக்ஸ் வேறு, என்னுடைய ஜெனட்டிக்ஸ் வேறு, நம்ம எல்லாரோட ஜெனட்டிக்ஸும் வேறு வேறு. மேபி நீங்கள் மார்னிங் ஒர்க் பண்ணால் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, நான் மார்னிங் ஒர்க் பண்ணால் ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணி நிறைய ஒர்க்கை பண்ணி முடிப்பேன். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜெனட்டிக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் நம்ம காலையில் எந்திரிச்சா அதிகமான ஒர்க்கை கரெக்டாக ப்ரொடக்டிவிட்டியாக பண்ணுறோமா,
இல்லை ஈவினிங் நம்ம ஒர்க் பண்ண உட்காந்தா நமக்கு உண்டான ஒர்க்கை ப்ரொடக்டிவிட்டியாக பண்ணுறோமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு கரெக்டாக ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு மார்னிங் ஒர்க் பண்ணுறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ப்ரொடக்டிவிட்டியாக நிறையா ஒர்க் பண்ண முடியுதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா ஈவினிங் டைமில் அந்த அளவுக்கு பெருசாக ஒர்க் பண்ணாமல் சீக்கிரமாகவே தூங்கிடுவேன். பிகாஸ் என்னுடைய ஸ்ட்ரென்த்துன்றது மார்னிங் டைமிங்கில் இருக்குது. மேபி இது அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்து என்னால் ஈவினிங் தான் அதிகமான ஒர்க்கை பண்ண முடியுது, மார்னிங் எந்திரிச்சா நான் டயர்டாக தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஈவினிங் லேட் நைட் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க, மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்காம லேட்டாகவே எந்திரிங்க, தப்பே இல்லை. இப்போ மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான டெக்னிக், எனக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் இது ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. கரெக்டாக கேளுங்க. நம்ம பாடிக்கு ஒரு 3 விஷயம் சைக்கிளிக்காக தேவை. ஒன்று சாப்பிடணும், தூங்கணும், ஒர்க் பண்ணணும். சாப்பிடணும், ஒர்க் பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து சைக்கிளிக் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஒருவேளை நான் ரொம்ப ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கணும்ப்பான்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்றது, ஒர்க் பண்ணுறது, பட் ரெஸ்ட் எடுக்கிற டைமை கம்மி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த சைக்கிளிக் அப்படின்றது பாதிக்கப்படும் போது உங்களுக்கு பேர்ன் அவுட் ஸ்டேஜுக்கு நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. பேர்ன் அவுட்னா என்னது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு ஒர்க்கை நீங்கள் அதிகமாக பண்ணும்போது அதில் இன்வால்வ்மெண்ட்டே இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் பேர்ன் அவுட், ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறது. அப்படி அதிகமாயிருச்சுன்னா நீங்கள் என்ன தான் ஒரு ஒர்க்கை பிடிச்சே பண்ணிகிட்டு இருந்தாலும் போக 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 அந்த ஒர்க்கில் நீங்கள் ப்ரொகாஷினேஷன் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ இந்த ஒர்க்கை பண்ண வேணாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம்னு ப்ரொகாஷினேஷன் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ ரெஸ்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மூணாவது டெக்னிக்கில் இன்னைக்கு நான் காலையில இருந்தே ஒர்க் பண்ண போகிறேன், நீங்கள் உங்களுக்கே கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்துக்கோங்க, தப்பே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு காலையில இருந்தே ஒர்க் பண்ண போகிறேன், ஆனால் கண்டிப்பாக இந்த 1 மணி நேரம் நான் ஒர்க்கே பண்ண மாட்டேன், கொஞ்சம் பாட்டு கேட்பேன், கொஞ்சம் சினிமா பார்ப்பேன் இருந்தீங்கன்னா ஓகே தான். அதுவே ஒரு வாரத்தில் நான் இந்த ஒரு நாள் மட்டும் ஒர்க்கே பண்ண மாட்டேன்ப்பா, கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருப்பேன், ட்ராவலில் இருப்பேன் அப்படின்னா கூட ஓகே தான். அது உங்களை பேர்ன் அவுட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகாமல் இருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மண்டே ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். கண்டினியூஸாக 2 டேஸ் 3 டேஸ்னு ரெஸ்ட் எடுக்காதீங்க, உங்களுக்கு நீங்களே பெர்மிஷன் கொடுக்காதீங்க. பிகாஸ் அது உங்களுடைய ஒர்க்கை பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கு மென்டாலிட்டியாக ப்ரிப்பேர் ஆகும். 4வது டெக்னிக், உங்களுடைய பாடி என்னுடைய பாடியும் ஒன்று கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒரு சில நியூட்ரிஷனில் டெஃபிஷியன்சி இருக்கலாம், எனக்கு ஒரு சில நியூட்ரிஷன்ஸ் தேவைப்படலாம். அந்த மாதிரி மேபி டாக்டர்கிட்டயே போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என் உடம்புல என்ன பிரச்சனை, எல்லா நியூட்ரிஷன்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லுவார், இல்லைப்பா இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி ஃபுட்டு அதிகமாக சாப்பிடுங்கன்னு சொன்னார்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நியூட்ரிஷன்ஸ், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்டை எடுங்க, தப்பு இல்லை. பிகாஸ் ஹியூமன் பாடின்றது ஒரு மிஷின் தான். நம்ம எந்த அளவுக்கு கரெக்டான இன்டேக்கை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த பாடி, பிரைன் நம்ம சொல்கிற விஷயங்களை கரெக்டாக கேட்கும், ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும். லாஸ்ட் 5வது டெக்னிக், இதெல்லாம் என்ன தான் எக்ஸ்டர்னலாக பண்ணாலுமே அந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு ஈவினிங் ஸ்டேஜில் வரும்போது டைம் பிளாக்கிங் பண்ண கற்றுக்கோங்க. ஏன்னா ஈவினிங் நம்மக்கிட்ட மொத்தத்துக்கே ஒரு 4 மணி நேரமோ 5 மணி நேரம் தான் பாக்கி இருக்குது ஒர்க்குக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா. அந்த 5 மணி நேரமில் நம்ம இந்த மணி நேரத்துக்கு என்ன ஒர்க் பண்ண போகிறோம், அடுத்த 2 ஹவர்ஸுக்கு இந்த ஒர்க்கு தான் பண்ணுவோம், அதுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு டைம் பிளாக்கிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களை அடுத்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும், அதில் உங்களுக்கு நீங்களே ரேங்கிங் கொடுத்துக்கோங்க. இது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்டு, இதை பண்ணதுக்கப்புறம் தான் இப்படி போகணும் அப்படின்னு ஒன்றுக்கும் ரேங்கிங் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஒர்க்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஸ்மார்ட்டாகவும் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 5 டெக்னிக்கை ஈவினிங் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 5 மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே கண்கூடாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிறத எக்ஸ்டர்னலாக பார்ப்பீங்க.